வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் அதிமுகவை சேர்ந்த திரு ஆவடி குமார் அவர்களும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த திரு கனகராஜ் அவர்களும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். வணக்கம். முதல் செய்தியாக, புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக கிரண்பேடி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். சட்டமன்ற தேர்தல் புதுச்சேரியில் முடிந்து புதிய அரசாக காங்கிரஸ் கட்சி அரசு அமைக்க இருக்கிறது. 22 மாதங்களுக்கு முன்பு வீரேந்திர கட்டாரியா பதவி நீக்கம் செய்யப்பட்டு அந்தமான் துணைநிலை ஆளுநராக இருந்த ஏ.கே. சிங்குக்கு புதுச்சேரியையும் கவனித்துக் கொள்ளக்கூடிய இந்த புதிய பொறுப்பு வழங்கப்பட்டது. 22 மாதங்களாக எடுக்காத இந்த முடிவை இப்ப எடுத்திருக்கு மத்திய அரசு. அப்படிங்கிறதுனால இது அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததா முடிவாக நாம் பார்க்கலாம். பொதுவா நீங்க இந்தியாவில் கவர்னர் நியமனம் என்பது அரசியல் சார்ந்த முடிவா இருக்கே தவிர அது நிர்வாகம் சார்ந்த முடிவாக இல்லை. அது இந்த அரசாங்கத்திலும் மட்டும் இல்ல, காங்கிரஸ் அரசாங்கத்திலும் அதுவே தான் நடந்தது. எனவேதான் நீண்ட நெடுங்காலமாக இது இந்த கவர்னர் நியமனம் குறித்து மிகப்பெரிய விவாதங்களும் சர்ச்சைகளும் இருந்திருக்கின்றன. அதே சமயத்தில் கவர்னரை நியமிக்கிற போது சம்பந்தப்பட்ட மாநில அரசாங்கத்தை கலந்தாலோசிக்க வேண்டும் என்றும் இருக்கிறது. கலந்தாலோசிக்க வேண்டும் என்று இருக்கிறதே தவிர இவங்க சொல்றதான் கேட்கணும்னு அவசியம் இல்லை. இன்றைக்கு அந்த மாநிலத்தில் ஒரு அரசாங்கம் இல்லை. அந்த சூழ்நிலையில் இந்த நியமனம் என்பது ஒரு அரசியல் நோக்கம் இருக்கிறது என்றுதான் முடிவு செய்ய வேண்டியிருக்கு. இன்னொரு பிரச்சனை என்னன்னு சொன்னா, ஒரு ஒரு பாரதிய ஜனதா கட்சி பல்வேறு விதமான அரசு பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு ஒரு வலை போடுது. நீங்க போன தேர்தலுக்கு முன்னால வி.கே. சிங் ஒரு பிஜேபியினுடைய உறுப்பினராக இப்ப சேரல. ஆனா அதே சமயத்தில் பாத்தீங்கன்னு சொன்னா அவர் ஒரு ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள் பேரணி ஒன்று ஹரியானாவில் நடத்தப்பட்டது. அப்ப இவர் எப்படி நடத்தலாம் அப்படின்னு கேட்கும்போது கூட என்ன சொன்னாங்கன்னா, இல்ல இவர் அவருக்கு ஒரு கோரிக்கை இருக்கு, அதனால கூப்பிட்டிருக்காரு அப்படின்னு. பின்னால அவர் அமைச்சராகவே இந்த அமைச்சரவையில் மாற்றப்பட்டார். அதே போன்று நீங்க மிக சென்சிட்டிவான வழக்கை விசாரித்த பிஜேபி தலைவர்களுடைய வழக்கை விசாரித்த அமித்ஷாவை இறுதியாக விடுதலை செய்து தீர்ப்பளித்த அந்த பொறுப்பில் இருந்த நீதிபதி சதாசிவம் அவர்கள் கேரள கவர்னராக நியமிக்கப்பட்டார். நான் இதை எப்படி பார்க்கிறேன்னு சொன்னா, அரசு நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியின் இருக்கு. நீங்க ஓய்வுக்கு பின்னரோ அல்லது அரசு பொறுப்பில் இடை காலத்திலேயே கூட உங்களை கொஞ்சம் பேரை நியமிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்வதற்கான ஏற்பாடு. இதை நீங்க இந்த அரசாங்கம் வந்த போதே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அப்படி ஓய்வு பெற்ற அதிகாரிகள் 3 பேரை முதலமைச்சர் பிரதமர் தன்னுடைய, அதாவது இந்தியாவினுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக நியமித்தார், அஜித் தோவல். அதே போல நிருபேந்திர சிங், பி.கே. சிங் 2 பேரும் முதன்மை செயலாளர், அப்புறம் அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய கூடுதல் முதன்மை செயலாளர் என்றெல்லாம் நியமித்தார். இது நான் என்ன பாக்குறேன்னா, ஒட்டுமொத்தமாகவே நீங்க அரசு நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளில் ஒரு பகுதியை ஒரு பதவி ஆசையின் மூலமாக கவர்வதற்கான ஏற்பாடு என்றுதான் நான் பார்க்கிறேன். திருக்குமார், இல்ல இது தோழர் கனகராஜ் அவர்கள் சொல்றதுல ஒரு சிந்திக்க வேண்டிய அல்லது செயல்படுத்த வேண்டிய ஒரு பார்வை இருக்கலாம். ஆனா இது புதுசு இல்லை, இந்த அரசாங்கம் மட்டும்தான் செய்யுதுன்னு சொல்ல முடியாது. இன்னும் சொல்ல போனா கவர்னர் பதவி என்பதே மத்திய அரசாங்கத்தை ஆளுபவர்கள் தனக்கு அனுசரணையாக அல்லது தன்னுடைய விருப்பங்களை நிறைவேற்றுபவர்களாகவும் அல்லது தன்னுடைய பிரதிநிதிகளாகவும் தான் கவர்னர்களை தொடர்ந்து நியமனம் செஞ்சுட்டு வராங்க. அதுல அரசு அலுவலர்கள் அல்லது அரசு பணியிலிருந்து வந்தவங்கன்றதுனால அவங்களுடைய அனுபவத்தையோ அல்லது அவங்களுடைய ஆற்றலையோ நம்ம இழக்க தேவையில்லை. அதுவும் இவங்க கிரண்பேடியை பொறுத்த வரைக்கும் அவங்க திகார் அந்த ஜெயிலில் இருக்க சொல்ல அவங்க செஞ்ச பணிகள், அது மட்டும் இல்லாமல் அவங்க ஓய்வு பெறதுக்கு முன்னே விருப்ப ஓய்வு தான் பெற்றாங்க. ரெண்டாவது அண்ணா ஹசாரே இயக்கத்தில் அவங்க ஒரு ஈடுபாட்டோட ஒரு சீர்திருத்தத்தை நோக்கி முயற்சி பண்ணாங்க. அதனால இவங்க அரசு பணியிலிருந்து விருப்ப ஓய்வு பெற்று அதற்கு பிறகு மக்கள் நலன் சார்ந்த ஒரு இயக்கத்தை நடத்தினவங்க. அதனால மற்றவர்களை காட்டிலும் இவங்க அந்த பதவிக்கு வர்றது ஒன்றும்
தவறா நான் நினைக்கல. அதே சமயம் வந்து இவங்களை விட இன்னொரு நேரடி அரசியல்வாதியை கொண்டு வந்து போட்டிருந்தாதான் வந்து அங்க காங்கிரஸ் அரசாங்கம் வருது, அதனால போட்டாங்க, நெருக்கடி உருவாக்குறாங்கன்னு சொல்லலாம். இவங்க வந்து இன்னும் நேரடி அரசியல் அந்த அளவுக்கு ஈடுபட்டவங்க இல்லை. அதனால இதை வந்து ஒரு ஆரோக்கியமா பார்த்தா நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நான் என்ன பார்க்குறேன்னா, ஒரு திறமைசாலி என்பதல்ல பிரச்சனை, அதே சமயத்தில் நேர்மை என்பதும் ரொம்ப முக்கியமானது. நீங்க ஒரு இந்தியா ஊழலுக்கு எதிரான இந்தியா இயக்கத்தினுடைய பிரதிநிதியாக இருந்து டெல்லி சீஃப் மினிஸ்டராக கேண்டிடேட்டாக அறிவிக்கப்படுவதற்கு முன்பு வரை பாரதிய ஜனதாவை விமர்சித்து உடனடியாக பாரதிய ஜனதாவினுடைய நீங்க வந்து முதலமைச்சர் வேட்பாளராகவும் மாறுவது என்பது இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியமானது. இன்னொன்னு, அரசு அதிகாரிகளை நியமிப்பது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, நீங்க எவ்வளவு மோசமான அரசியல்வாதியும் அவங்களுக்கு ஒரு தேவை இருக்கு, மக்கள்கிட்ட நீங்க போகணும் என்கிற நிர்பந்தம் இருக்கு. ஆனா அதிகாரிகளை பொறுத்தளவில் அப்படி கிடையாது. எனவே அவங்க எந்த ஒரு சிறந்த அதிகாரியும் மக்களுடைய தேவைகளை அவர் ஒன்று அல்லது ரெண்டு விஷயத்துல அவர் கொஞ்சம் சிறப்பாக செயல்படுறார் என்பது வேற. எனவே கிரண்பேடியை பொறுத்தளவில் அவர் திறமையானவர் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா நேர்மை என்பது, அதாவது நேர்மை என்பது நான் ஊழல் செஞ்சிட்டாரு அப்படி இப்படின்னு, அரசியல் நேர்மை என்பது அங்கே ஒரு கேள்விக்குள்ளான பாயிண்டா இருக்கு என்பதை நான் சொல்ல வரல. அரசியல் நேர்மை இருந்தா கூட நீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்க பணியாற்றின இடங்கள்லாம் வந்து யூனியன் பிரதேசத்துல தான் அவங்க அதிகாரியா இருக்க சொல்லி அதிகம் பணியாற்றி இருக்காங்க. இன்றைய சூழ்நிலையில் புதுச்சேரி கவர்னர் பதவி என்பது ஒரு வித்தியாசமான ஒண்ணு. அது லெப்டினன்ட் கவர்னர் தான் சொல்றாங்க. ஆக அங்க வந்து உச்சபட்ச அதிகாரம் கவர்னரோட இருக்கு. ஆக நிர்வாகம் சம்பந்தப்பட்டதுல ஒரு அனுபவம் உள்ள ஒருத்தர் இருக்கிறது அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு ஆரோக்கியமா இருக்கும். ஏன்னா அங்க வந்து ஒரு நேரடி அரசியல்வாதியை கொண்டு போய் போட்டிருந்தாங்கன்னா அவங்க நிர்வாகத்தில் சிக்கலை விட அரசியல் சிக்கலை அதிகம் உருவாக்கி இருக்க கூடும். அது இல்லாம இவங்க வந்து ஒரு நிர்வாக ரீதியா ஒரு தன்னுடைய செயலை நிரூபித்தவர்கள். நிர்வாகத்தில் வந்து எந்த கோளாறும் அவங்க இருந்த துறைகள்ல இது வரைக்கும் செஞ்சதில்லை. அப்படியே இன்னும் சொல்ல போனா அந்த துறைகளுக்கே ஒரு முன்னுதாரணமா இருந்திருக்காங்க. அதனால இதுல அவங்களுடைய செயல்பாடுகள் வரக்கூடிய காலங்களில் எப்படி இருக்குன்றத பார்த்துதான் இதை வந்து ஒரு நம்ம சரியா தவறா அல்லது இது அரசியலா அல்லது குழப்பத்தை உருவாக்கும் முயற்சியான்றதெல்லாம் கண்டு முடிவெடுக்க முடியும். ஆவடிக்குமார் சொல்றதுலயே அதான் ஒரு விஷயம். வீரேந்திர கட்டாரியாவுக்கும் ரங்கசாமிக்கும் ஏற்பட்ட மோதல்கள் அடிப்படையில ரெண்டு பேருமே சொன்ன முக்கியமான விஷயங்கள் என்னன்னா, நான் வந்து புதுச்சேரி மாநில மக்களுக்காக வேலை செய்வதற்காக தான் நியமனம் செய்யப்பட்டிருக்கேன், எனக்கு எந்த விதமான அரசியல் உள்நோக்கமும் கிடையாது, நான் எதை செஞ்சாலும் மக்களுடைய நலன் சார்ந்து தான் சிந்திப்பேன் அப்படின்னு வீரேந்திர கட்டாரியா தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருந்தார். ஆனா அதுக்கு ரங்கசாமி என்ன பதில் சொன்னாரு அப்படின்னா, புதுச்சேரி மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க நாங்க, ஆனா எங்கேயோ இருந்து வந்தவர் வந்து அதிகாரம் செலுத்துறாரு, இதை எப்படி எங்களால ஏத்துக்க முடியும் அப்படின்னாரு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் சொல்றத அந்த மக்கள் வந்து சரின்னு எடுத்துக்கிறதா, இல்ல மத்திய அரசால் நியமனம் செய்யப்பட்டு இவருக்கும் ஆவடிக்குமார் சொல்ற மாதிரி அளவுக்கு அதிகமாக அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிற, மற்ற மாநிலங்களோடு கம்பேர் பண்ணுகிற போது அளவுக்கு அதிகமாக அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிற வீரேந்திர கட்டாரியா சொல்றத மக்கள் வந்து ஏத்துக்கிறதா, எப்படி புரிஞ்சுக்கலாம் அது? இல்ல, திரு ஆவடிக்குமார் அதுல கொஞ்சம் டிவியேட் ஆகிறாருன்னு தான் நான் பாக்குறேன். கடந்த காலத்தில் அதிமுக அரசுக்கும் கவர்னர்களுக்கும் பிரச்சனை இருந்திருக்கிறது. சென்னாரெட்டி இருந்தபோது அது ஒரு பிரச்சனையாக வந்தது. வேறு சிலர் இருந்தபோது அதாவது வெளிப்படையாக வரவில்லை என்றாலும் கூட ஒரு பிரச்சனை இருந்தது. ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் அது இப்போ அதிமுகவை கடுமையா தேர்தலில் நாங்கள் விமர்சித்தோம், இப்பவும் கூட எங்களுக்கான விமர்சனம் இருக்கு. ஆனால் இதுதான் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம். இதனுடைய அதிகாரத்தை யாரோ ஒருவர், அது எவ்வளவு இருந்தாலும் சரி, அது இந்த ஜனநாயக அமைப்புக்குள் இருந்துதான் போராட வேண்டி இருக்குமே தவிர அதை ஒரு கவர்னர் வந்து கண்ட்ரோல் பண்றது, நீ சரி செய்யறது சரியில்லை என்று சொல்வதற்கான அதிகாரம் இருப்பதாக நான் நினைக்கல. நீங்க ஜனநாயகத்துல எவ்வளவு மோசமான நடவடிக்கைகள் இருந்தாலும் கூட அதை சரி செய்வதற்கான வாய்ப்பை ஜனநாயகம் அளிக்குது. இல்ல, அரசு வேலை வாய்ப்புக்கு பின்புற வாசலா லட்சக்கணக்கான பேர் உள்ள நியமனம் செய்யப்படுறாங்க, சிறைச்சாலைகள்ல செல்போன் பயன்படுத்த அனுமதி வழங்கப்படுகிறது, சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு தொடர்ச்சியாக அந்த அரசை வந்து விமர்சனம் செஞ்சாரு. இதெல்லாம் நான் சரிப்படுத்தணும் தான் செய்யறேங்கிறதா வீரேந்திர கட்டாரியோடைய வாதமாக இருந்தது அந்த சமயத்துல. இருந்தாலும் மக்களுக்கான அதிகாரங்கிறத அந்த அரசு தான் செய்யணும் அப்படிங்கறத. நம்ம ஊர்ல
ஒரு ஒரு கார்பரேஷன் அபிஷியல் ஒழுங்கா வந்து தண்ணீர் கட்டணம் வசூலிக்கலைன்னு ஒரு போலீஸ்காரர் வசூலிக்கிறத நீங்க அனுமதிப்பீங்களா? நீங்க எவ்வளவு மோசமா வேணாலும் இருக்கட்டும், நீங்க முறையீடு செய்யலாம், மக்கள்கிட்ட சொல்லலாம். ஆனால் அதுதான் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு. அதன் மீது தலையிடுவதற்கு அதிகாரியோ இன்னொரு அரசியல்வாதியோ அவருக்கு எந்த விதமான உரிமையும் இருப்பதாக நான் கருதல. நீங்க அதுல திரும்ப திரும்ப திரு ஆவடி குமார் அவர் சொல்றதுல ஒண்ணு என்ன இருக்குன்னா, இந்த அரசியல்வாதிகளை விட அதிகாரிகள் மேல் என்கிற அபிப்பிராயம் இருக்கு. நான் திரும்பவும் உங்கள்கிட்ட வலியுறுத்த விரும்புறேன், ஒரு அரசியல்வாதி அப்கோர்ஸ் இப்போ பிஜேபியினுடைய தலைவர்களை அவங்க இப்ப கவர்னரா நியமிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, என்னதான் இருந்தாலும் அவர் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொன்னா, நீங்க சட்டங்கள் அல்ல, அதை தாண்டியும் மக்களுடைய நலன் என்கிற விஷயத்திலிருந்து பார்க்கணும். நீங்க உங்களுக்கு தலையிடுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதை டெல்லி கவர்னர் எப்படி பயன்படுத்தினார் என்பது நமக்கு தெரியும். அருணாச்சல பிரதேசத்தில் எப்படி இருந்தாங்கிறது தெரியும். உத்தரகாண்ட்ல நீங்க சுப்ரீம் கோர்ட் தலையிடலைன்னா என்ன நடந்திருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். எனவே நீங்க கவர்னர்கள் ஒரு வரையறுக்கப்பட்ட நிலைக்குள் ஒரு சட்டம் ஒழுங்கு அமல்படுத்தப்பட முடியாத நிலைமை இருக்கிறது என்கிற நிலையில் மட்டும்தான் அவர் தலையிட முடியுமே தவிர, மற்றபடி அவர் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் என்கிற முறையில் ஒரு அலங்கார பதவி என்பதற்கு மேல அவர் போக முடியாது என்றுதான் நான் நினைக்கிறேன். இல்ல, தோழர் கனகராஜ் அவர்கள் சொல்லும் போது நான் வந்து ஏதோ அரசியல்வாதிகளை விட மேம்பட்டவர்கள் அதிகாரிகள் என்ற பொருள்ல சொன்னதா நினைச்சுக்கிட்டாரு. அது இல்லை, நான் அதை சொல்ல வரல. நான் சொல்ல வந்தது என்னன்னா, இப்போ வீரேந்திர கட்டாரியாவும் இப்ப அங்க இல்ல, ரங்கசாமியும் இல்லை. இப்போ ஒரு புதிய அரசாங்கம் வந்திருக்கு. அதனால பழைய இதுவும் வந்து யாரு பண்ணது சரின்றதை விட நான் சொல்ல வந்தது என்னன்னா, அங்க ஒரு அதிகாரம் பெற்ற துணைநிலை ஆளுநர் மற்ற மாநிலங்களை இருக்க அதிகாரங்கள் கவர்னருக்கு வந்து ஒரு லிமிட்டேஷனா இருந்தா கூட அங்க வந்து நிர்வாக ரீதியா அவருக்கு அதிகமான அதிகாரங்களும் வாய்ப்புகளும் தரப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு நேரடி அரசியல்வாதி அங்க அந்த பொறுப்புல வந்தா அதுக்கு ஒரு எதிரான ஒரு எதிர்கட்சி அங்க ஆட்சிக்கு வர சொல்ல, இது அரசியல் ரீதியான அவர் நல்ல சரியானது சொன்னா கூட கட்சி ரீதியா சொன்னாங்க, எங்களை எதிர்கட்சி காங்கிரஸ் கட்சின்றதுனால அவர் பிஜேபியினுடைய தலைவர் என்ற முறையில் அதை எதிர்க்கிறார் என்ற தோற்றத்தை மக்களிடம் உருவாக்குவாங்க. அது வந்து ஒரு தேவையற்ற சர்ச்சைகள் உருவாக்க. அந்த வகையில் இவங்க வந்து நேரடி அரசியல் அவங்க பிஜேபியில இப்ப சேர்ந்திருந்தா கூட நேரடி அரசியல் அவங்க இதுவரைக்கும் ஈடுபட்டு. திரு கனகராஜ் சொன்னதிலிருந்து கூடுதலா இன்னொரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்க விரும்புறேன். நியமிக்கப்படும் ஆளுநர் மத்திய அரசால் நியமனம் செய்யப்படுறாருன்னா கூட தனக்கு சாதகமாக தன்னுடைய அரசுக்கு சாதகமாக இருக்கிற வரைக்கும் இந்த மாநில அரசுகள் எந்த விதமான எதிர்ப்பு குரலையும் எழுப்புவதே இல்லை. அதே சமயங்கள்ல அரசுக்கு எதிராக விமர்சனங்களை முன்வைக்கிற போது, கேள்விகள் கேட்கிற போது மட்டும் ஆளுநரை மாத்தணும், பதவி நீக்கம் செய்யணும், எங்களுக்கு ஒத்து வராத ஆளுநரை வந்து நாங்க வச்சுக்க விரும்பலைங்கிற அந்த கோரிக்கைகளை முன்வைக்கிறது எந்த அளவுக்கு ஒரு ஆரோக்கியமான விஷயமாக இருக்கும். நீங்க சொல்றீங்க இல்லையா, நிர்வாகத்திறன் மிக்கவர் கிரண் பேடி, அவர் சரியா வருவாருன்னா அதே ஒரு நிலைப்பாட்டை இங்கேயே அப்படிங்கிற போது அதை ஏற்றுக்கொள்வதற்கு மாநில அரசுகள் தயாராக சொல்லுவாங்க. நான் இந்த நியமனத்தை ஒட்டி இன்றைக்கு இந்த விவாதத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் வந்து ஒட்டுமொத்தமான கருத்துக்கள் இல்லை. ரெண்டாவது, கவர்னர் பதவி தேவையா? கவர்னர்கள் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சிகளை கட்டுப்படுத்துகின்ற அல்லது அவர்கள் இப்படிதான் செய்ய வேண்டும் என்ற நெறிமுறைப்படுத்துகின்ற அதிகாரம் இருக்கா? அது சரியான்றதெல்லாம் வந்து தனிப்பட்ட வேற விவாதம். இன்றைய சூழ்நிலையில் கவர்னர் ஒரு மாநிலத்தின் நிர்வாக தலைவர், அவருக்கு கீழே தான் அமைச்சரவையோ மற்றதெல்லாம் அவருடைய உத்தரவுப்படி தான் ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கைகளும் அவருடைய பேர்ல தான் இன்னைக்கு வெளியிடப்படுகிறது, உத்தரவிடப்படுகிறது. அது நம்ம நாட்டினுடைய சட்டம். நான் சொல்ல வர்றது என்னன்னா, கவர்னர்களுக்குரிய பணிகளை மட்டும் மேற்கொள்ளுகின்ற போது பிரச்சனை வர்றதில்லை. கவர்னர்கள் அரசியல்வாதிகளாக இருக்கின்ற காரணத்தால் அவர்களுக்கு எதிரான நிலையை கொண்ட கட்சியோ அல்லது ஆட்சி அமைந்து விடுகின்ற போது அவர்கள் அரசியல் காரணங்களுக்காக அதில் தலையிடுகிறார்கள் போதுதான் பிரச்சனை வருது. அப்போ அந்த கவர்னரை அதாவது ஒரு கவர்னர் என்பவர் அந்த மாநில அரசாங்கத்தின் அல்லது முதலமைச்சருடைய அவங்களை கலந்து ஆலோசித்து நியமிக்கிறது ஒரு சட்டப்படி. நீங்க சொல்றதுல இருந்து ஆளுநராக நியமனம் செய்யப்படுபவர்கள் அரசியல்வாதியாக இல்லாம அரசியலுக்கு அப்பாற்பட்டவராக இருக்கிற போது எந்த விதமான பிரச்சனையும் வராது. இல்ல, நான் அந்த இடத்துல சொல்லல. அரசியல்வாதிகளாக இப்போ மத்தியில் ஒரு கட்சி ஆடுது, அதற்கு நேரெதிரான கட்சி அந்த மாநிலத்தை ஆளுகின்ற போது மத்திய அரசாங்கத்தில் தேர்தலில் இந்த மாநிலத்தில் சேர்ந்தவரை வேணா இல்லாம இருக்கலாம். பக்கத்து மாநிலத்தில் அரசியல் நடத்தினவர் அவர் வந்து இந்த மாநிலத்தில் வந்து, ஏன்னா ஒரு தேசிய கட்சி அவங்களுக்கு வந்து பங்கு இருக்கு,
அவங்க வந்து ஒரு மாநிலத்தில் இந்த மாநில அரசாங்கத்தை வந்து மக்களிடம் சந்தித்து நேரடியாக ஆட்சிக்கு வர முடியலன்ற ஒரே காரணத்துக்காக அவங்க கட்சியினுடைய பிரதிநிதியை இன்னொரு மாநிலத்திலிருந்து கொண்டு வந்து இங்கே நியமிக்கின்ற போது இது அரசியல் ரீதியாக மக்களுடைய தீர்ப்பை திசை திருப்புகின்ற வகையில் அல்லது ஏற்றுக்காத முறையில் அது அமைஞ்சுவிடக் கூடும். அதனால அரசியல்வாதிகள்னா அந்த நிலைமை இருக்கு. அந்த மாதிரி ஒரு நேரடி இப்போ தமிழ்நாட்டிலிருந்து ஒருத்தர் கொண்டு போய் அங்க பிஜேபி சார்ந்த ஒரு கவர்னரா போட்டிருந்தாங்கன்னா அது இன்னும் ஒரு மோசமான நிலையை உருவாக்கி இருக்கா. அதை விட இது கொஞ்சம் பெட்டர்னு சொல்லுவாங்க. டெல்லி கவர்னர் வந்து எந்த கட்சிக்காரர்? காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நியமிக்கப்பட்டவர். பிஜேபி வந்த பிறகு பிஜேபி சொன்னபடியெல்லாம் பண்ணார். பட் அதுல என்னன்னா அதிமுக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மாநிலத்துக்கு அப்பால் நடக்கிற போது இப்போ டெல்லி கவர்னர் அத்துமீறுகிறார் என்று ஒரு விமர்சனம் இருந்தது. இல்லைன்னு அவங்க தரப்புல சொல்லப்பட்டது. இதன் மீது அதிமுக எந்த காலத்திலையும் கருத்து சொன்னதே கிடையாது. நீங்க ஒரு பொதுவாக வரையறுப்பது கவர்னருடைய அதிகாரம் அப்பாயின்மெண்ட் இது சம்பந்தமான ஒரு பொதுவான கொள்கையை வைத்திருப்பதும் அப்புறம் ஸ்பெசிபிக்கா வரும்போது விவாதிக்கிறதும் என்பது வேற. இப்ப நீங்க அவர் வந்து டெல்லி கவர்னர் எந்த அரசியல் கட்சியும் சாராதவர், ஆனா இவ்வளவு பெரிய விமர்சனத்துக்கு உட்பட்டார் என்பதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எனவே அரசியல்வாதி தான் அப்படி செய்வாருங்கிறது. அரசியல்வாதி கூட கொஞ்சம் நிதானமா என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொன்னா இவங்களை வைக்கிற போது என்ன இருக்குன்னா தப்பா நடந்ததுன்னா இவங்க கட்சி பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டியதில்லை, சரியா நடந்ததுன்னா நாங்க அதை சரியா பண்ணிட்டோம்னு சொல்றது. அதாவது அதன் மூலம் வருகிற பலனை மட்டும் அறுவடை செய்து கொள்வது, ஒருவேளை அதுல ஏதாவது பிரச்சனை வந்தா அதை தள்ளி விடுறது என்பதற்கு இது உதவும் தானே. எனவே அந்த வகையில் இந்த மாதிரியான நீங்க ஏற்பாடுகள் வந்து சரியில்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். ஒருத்தர் எவ்வளவு திறமையா இருக்கட்டும்ங்க, அவருடைய நேர்மை ரொம்ப முக்கியமானது. சரி, நம்ம திமுக அதிமுக வேட்பாளர்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் அப்படின்னு ராமதாஸ் வலியுறுத்தி இருக்கிறார். 3 முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கிறார். அவர்களை வந்து கைது செய்து தகுதி நீக்கமும் செய்திருக்கலாம் அப்படின்னு, 6 ஆண்டுகளுக்கு தகுதி நீக்கம் செய்திருக்க முடியும் அப்படின்னு, அப்புறம் இந்த செலவை மறைத்ததற்காக 3 ஆண்டுகளுக்கு தகுதி நீக்கம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்றார். உங்களுடைய பார்வை? இல்ல, அவர் சொல்றதெல்லாம் வந்து அதாவது தமிழ்நாட்டு அரசியல் ஒரு அதீத கற்பனையாளர் எடுத்துக்கிட்டா டாக்டர் ராமதாஸ் சொல்லலாம். ஏன்னா அவருடைய கற்பனை வளம் வந்து அவருடைய யதார்த்த நடவடிக்கைகளை மாற்றி அமைச்சிருன்னு அவர் நினைக்கிறாரு. அவர் எதை சொல்றாரோ அதுக்கு கொஞ்சம் கூட பொருத்தமில்லாத செயல்களை தான் அவர் தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காரு. நான் வந்து நேரம் கருதி நான் வந்து இந்த முடிக்க வந்தேன். இல்ல என்ன அதையும் நான் தெளிவுபடுத்துறேன். ஒவ்வொன்றுக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய சட்ட பிரிவை சொல்லி தான் அவர் இந்த 3 விஷயத்தையும் சொல்றாரு. சட்டத்துக்கு உட்பட்டு இந்த நடவடிக்கை எடுக்க முடியும். நான் சொல்றேன், அரவக்குறிச்சியை பொறுத்த வரைக்கும் திமுக வேட்பாளர் பணம் அவர் வீட்டில் பிடிபட்டது, அவருடைய நிறுவனங்களில் பிடிபட்டது, அவருடைய மகன் வீட்டில் பிடிபட்டது, குற்றச்சாட்டுகளுக்கு ஆளானார். அதிமுக வேட்பாளர் யார் வீட்லையும் அல்லது அவருடைய முகவர்கள் இடமோ இதுவரைக்கும் எந்த பணமும் கைப்பற்றப்படலை, எந்த வழக்கம் இல்லை. இன்னும் சொல்ல போனா ஒட்டன்சத்திரம் திமுக வேட்பாளர் சக்கரபாணி பணம் கொடுத்ததா வழக்கு இருக்கு, பிடிபட்டிருக்கு. ஆக இந்த குற்றச்சாட்டே கூட ஒரு ஆதாரமற்ற அவதூறுன்னு தான் நான் சொல்லுவேன். என்ன காரணம்னா எந்த வேட்பாளர் பிடிபட்டார் அல்லது எந்த வேட்பாளர் நடவடிக்கை எடுக்கப்பட்டது, தேர்தல் ஆணைய நடவடிக்கை எடுத்ததுக்கு பிறகு இந்த குற்றச்சாட்டு சுமத்தினால அதுல கொஞ்சம் நியாயம் இருக்கான். நான் சொல்ல வருது, பாட்டாளி மக்கள் கட்சி தடைப்படுத்தப்பட வேண்டிய கட்சி. என்னன்னா அவங்க ஏன் பண்ணலன்னா யாரும் கோரிக்கை வைக்கலாம், அது ஒரு அங்கீகாரமற்ற கட்சி. அதனால வந்து ஒரு பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் இந்தியாவில் வந்து ஆயிரக்கணக்கில் இருக்கு, அதுல ஒரு கட்சி. அதனால அதை பத்தி பொருட்படுத்தல. ஆனா ஒரு ஜாதிய கட்டுப்பாடு போட்டு ஒவ்வொரு ஊர்லயும் உள்ள நுழையக்கூடாதுன்னு சொல்லி தடுத்த சம்பவங்கள் தமிழ்நாடு முழுக்க நடந்திருக்கு. ஆக ஒரு ஜாதியை பின்புலமாக வைத்துக் கொண்டு இந்த நாட்டில் சமூக நல்லிணக்கத்துக்கு எதிராக அல்லது சமூக நீதிக்கு எதிராக, சமூக ஒற்றுமைக்கு எதிராக, இன்னும் சொல்ல போனால் இந்த நாட்டின் அடிப்படை கட்டமைப்புகளுக்கு எதிராக ஒரு ஜாதிய வேற்றுமைகளை இந்த நாட்டில் உருவாக்குவதற்கென்று திட்டமிட்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற கட்சி பாமக. எனவே இந்த கட்சி மற்றவர்களை பற்றி விமர்சிப்பதற்குரிய எந்தவித அடிப்படை தகுதியும் இல்லைன்றதான் என்னுடைய. முதலமைச்சர் வேட்பாளரை முன்னிறுத்தி 234 தொகுதிகளையும் வேட்பாளர் நிறுத்தின பிறகு பாமகவை தடை செய்யணும் அப்படின்னு பேசுறது எந்த அளவுக்கு ஆரோக்கியமா இருக்கும்? அதிமுக மீதான விமர்சனங்களை வைக்கிறாங்க, குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க, சட்ட ரீதியா நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலே இந்த குற்றச்சாட்டை நீங்க வைக்கிறீங்க. எழுப்பிய கேள்விக்கு என்னிடம் கேட்டது என்னுடைய பதில தான் நான் சொன்னேன். இது வந்து என்னுடைய பதில் மட்டும் இல்ல, இன்றைக்கு இந்த தமிழ்நாட்டில் ஒரு ஜாதி மோதல் வரக்கூடாதுன்னு நினைக்கிற ஒவ்வொரு குடிமகனும்
நினைக்கின்ற வார்த்தை. இன்றைக்கு நீங்க தமிழ்நாட்டில் எல்லா இந்த அவங்க இன்னும் சொல்ல போனா டாக்டர் ராமதாஸ் அவர்களை சார்ந்த ஜாதி பலமாக இருக்கின்ற ஊர்களில் கட்டுப்பாடு போட்டாங்க. அது எல்லா கட்சியும் ஏத்துப்பாங்க. எல்லா ஊடகங்களும் அது உங்களுக்கு விளக்கம் சொல்வதற்கு அந்த கட்சியை சேர்ந்தவங்க இல்ல விவாதம் இதுக்கு விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இது வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டு சமுதாய சிந்தனையாளர்கள் எல்லாருமே ஏற்றுக்கொண்ட இது அவங்க வந்து ஜாதிய ரீதியா போராடினதோ அல்லது ஜாதி இதை வந்து மையப்படுத்தி அரசியல் நடத்துறதோ தமிழ்நாட்டில் இன்னும் யாரும் சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டிய நிலையில இல்ல. சரி, தேர்தல் ஆணையம் நீங்க கோரிக்கை வைங்க, தேர்தல் ஆணையம் என்ன நடவடிக்கை எடுக்குதுன்னு. அதாவது எதையும் நீங்க தடை செய்வதன் மூலமாக எதையும் மாற்றிவிட முடியும் என்று நான் நினைக்கல. ஒண்ணு, அந்த கோரிக்கைகள் நியாயமற்றது. பட் அவங்க செய்யற தவறுகளை, அவங்க ஜாதி ரீதியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது உண்மை. தலித் பகுதிகளுக்கு வாக்கு கூட போகல இந்த முறை. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. நீங்க சொன்ன இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து டாக்டர் ராமதாஸ் சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்கள் சரியானது. நீங்க வந்து கூடுதலாக செலவழித்திருக்கிறீர்கள் என்றால் நீங்க தகுதி நீக்கம் செய்யத்தானே வேணும். அதை கணக்கில் காட்டல. நீங்க எதுக்கு கணக்கு காட்ட சொல்றீங்க? கணக்கு நீங்க அதுல எதையாவது ஒன்றை மறைச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னா அதை கண்டுபிடிச்சா அதை நீங்க அதுல சேர்க்கணும். அப்படி சேர்க்கிற போது நீங்க 28 லட்சத்தை தாண்டி அது வருகிற போது அதன் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு தகுதி உள்ளவர்கள் தானே. பட் தேர்தல் ஆணையம் அது கிட்டத்தட்ட ஒரு நீங்க பணம் கொடுத்தவர்களுக்கு கூடுதலாக ஒரு 3 வாரம் பிரச்சாரம் செய்வதற்கு வாய்ப்பை கொடுத்திருக்கு. அது எந்த வகையில் நியாயம்? அது இன்னும் கொஞ்சம் செலவழிக்கிறதுக்கும் கூடுதலாக பிரச்சாரம் பண்ணுவதற்கும். எனவே தேர்தல் ஆணையம் உரிய முறையில் நடந்து கொள்ள என்பது. ரெண்டாவது, அவங்க திமுக வேட்பாளர் பணம் கொடுத்தார் என்பது வெளிப்படையா இருக்கு. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, அன்புநாதன் வீட்டில் 12 பணம் எண்ணுகிற மெஷின் இருந்தது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா? அவர் பெரிய நபரா, என்ன தொழில் செய்கிறாரா? நான் என்ன கேட்கிறேன், அதிமுக தரப்பிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அதை கண்டிச்சோ அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றோ, நான் இப்ப கூட இந்த புதிய அரசாங்கம் வந்திருக்க நடவடிக்கை எடுத்துருமா? அது ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க 2 பேரும் பணம் கொடுத்தாங்க. அதுல அதிமுக கிட்டத்தட்ட எல்லா இடத்திலையும் அவங்க எல்லா தொகுதியிலையும் பணம் கொடுத்தாங்க என்பது ஒரு ஃபேக்ட். அப்போ டாக்டர் ராமதாஸ் சொல்ற இந்த 3 அம்சங்களும் மிக முக்கியமானவை என்றுதான் நான் கருதுறேன். இவர்களை தகுதி நீக்கம் செய்வது என்பதுதான் சரியா இருக்கும். சரி, தொடர்ந்து பேசலாம். அதாவது சுருக்கமா எந்த வேட்பாளரோ பணம் கொடுத்தாருன்ற குற்றச்சாட்டு எல்லா வேட்பாளர் மேலேயும் இருக்கு. வாய்ப்புள்ள வேட்பாளர்கள் அதை செஞ்சிருக்காங்க. நான் கட்சின்றதை பார்க்கல. ஒரு சில கட்சிகள் வந்து அதை செய்யல. அதை வந்து அதை அவங்க வாங்கின வாக்கை பார்த்தாவே தெரிஞ்சிடும். அதனால அதுல வந்து விமர்சனத்துக்குள்ளேயே நான் போகல. இந்த கூடுதலான வாக்குகளை பெற்ற வேட்பாளர்கள் எல்லாரும் மீதும் அந்த குற்றச்சாட்டு இருக்கு. அந்த குற்றச்சாட்டு நிரூபிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படி நிரூபிச்சு தகுதி நீக்கம் செய்யறத நிரூபிச்சாவே வந்து தகுதி நீக்கம் தானா வந்துடும். அதை வந்து நம்ம கோரணுன்ற அவசியமே இல்லை. அதனால இவங்க வந்து அதுக்கான இது சொல்லணுமே ஒழிய இதை வந்து அரசியல் ரீதியாக ஒரு வெற்றியை கொச்சைப்படுத்துவதற்கும் அல்லது தேர்தல் முறையை வந்து சரியில்லைன்னு சொல்றது. ராமதாஸ் கூட அதிமுக இதெல்லாம் செய்யணுங்கிற கோரிக்கை இல்ல, தேர்தல் ஆணையம் செய்யணுங்கிற கோரிக்கை தான் வைக்கிறார். ரொம்ப நேரம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. 2 வேட்பாளர்கள் 2 இடைத்தேர்தல் நடக்கிற தொகுதியை பற்றி மட்டும் தான் பேசுறாரு. அது ரெண்டையுமே அவர் தேர்தல் ஆணையத்திட்ட தான் வைக்கிறார். தேர்தல் ஆணையம் செஞ்சிருக்கணுங்கிற கோரிக்கை தான் வைக்கிறார். நீதிமன்றத்தில் அவங்க வழக்கு தொடுத்தாங்க. அதனுடைய நீட்சியா தான் தேர்தல் ஆணையம். அந்த கட்சிக்கு உரிமை இருக்கு இல்லையா? ஒரு கட்சிக்கு தார்மீக ரீதியில உரிமை இருக்கு. அந்த உரிமையை அவர் வைக்கிறார். அவ்வளவு உரிமை வந்து சொல்றதுல ஒரு நியாயம் இருக்குனுங்க. இவரா ஒரு களங்கத்தை சுமத்தி அதன் அடிப்படையில் வந்து வைக்கக்கூடிய நேர்மையானதா இல்லையா தேர்தல் ஆணையம் முடிவு செய்யும். நம்ம தொடர்ந்து பேசலாம். இந்த வேட்பாளர்கள் பணம் கொடுத்தாங்க, அதனாலதான் ஒத்தி வச்சுன்னு தேர்தல் ஆணையம் இதுவரைக்கும் சொல்லியிருக்கா? இல்ல, தேர்தல் ஆணையம் முடிவு எடுக்கணும். அது விவாதிச்சு தேர்தல் ஆணையத்தில் தேர்தல் ஆணையம் இதுதான் காரணம் இதுவரைக்கும் சொல்லல. தேர்தல் ஆணையம் என்ன முடிவு இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு இடைவெளிக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசலாம். ஜெயலலிதா முதலமைச்சராக இன்று பதவியேற்க இருக்கிறார். அவரோடு புதிய அமைச்சர்களும் இன்று பதவியேற்க இருக்கிறார்கள். ஏற்கனவே 20 முறைக்கு மேல அமைச்சரவை மாற்றப்பட்டது. இந்த முறை எத்தனை முறைக்கு மேல மாற்றப்படுமோ அப்படின்னு எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்கிறாங்க. சிறுபான்மையினருக்கு, ஆதிதிராவிடருக்கு இந்த முறை வாய்ப்பு வழங்கப்படல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. சில கட்சிகளுக்கு அழைப்பு, சில கட்சிகளுக்கு அழைப்பு இல்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது. இவ்வளவு சர்ச்சையோடு நடக்கக்கூடிய இந்த அமைச்சரவை பொறுப்பேற்பை நீங்க எப்படி பாக்குறீங்க?
இல்ல, எல்லா பிரச்சனைகளையும் வந்து சர்ச்சையை உருவாக்குறது ஒன்றும் பெரிய சாதனையோ இல்லை, அதிசயமோ இல்லை. சர்ச்சைகள் இல்லாத எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா ஒரு புதிய அமைச்சரவை பதவி இருக்குன்னா வந்து அரசாங்கம் உடனடியா வந்து அழைப்பு அனுப்புறாங்க. அதுல வந்து ஒரு சில விடுபட்டிருக்கலாம், அல்லது தகவல் போறதுல தாமதம் ஏற்பட்டிருக்கலாம். அது என்ன நடந்ததுன்றத பின்னர் தான் முடிவு செய்யணும். ரெண்டாவது, அவங்க பதவி ஏற்கிறதுக்கு அனுப்புறாங்கன்னு சொல்ல ஒரு அரசாங்கம் வந்து யாரை வரவேற்கணும், அவங்களுக்கு உடனடியா எல்லாரையும் வந்து கூப்பிடணுன்றதை விட அவங்க முடிஞ்ச வரைக்கும் சிலரை கூப்பிட்டுருப்பாங்க. நீங்க இதுல சொன்னதை வந்து ஒரு வார்த்தை சொன்னீங்க, தலித் இடம்பெறலன்ட்டு. இல்ல, திருமாவளவன் சொல்லியிருக்காரு. திருமாவளவன் நீங்க சொல்ல அதை சொன்னீங்க, அதனால திருமாவளவன் சொல்ல திருமாவளவனுடைய ஸ்டேட்மெண்ட் அது. இல்ல இஸ்லாமியருக்கும் ஆதி திராவிடருக்கும் வாய்ப்பு அளிக்காதது ஏமாற்றம் அளிக்கிறது. ஆதி திராவிடர் சமூகத்தில் ஒருவருக்கும் வாய்ப்பு நீங்க சொன்னதை புரிஞ்சுக்கிட்டேன். சொல்ல அதை சொல்லாம சொன்னதுனால வந்து நீங்க சொன்னீங்கன்னு சொன்னேன். நீங்க அது முதலே சொல்லிருந்தீங்களா, அதை சொல்லிருக்க தேவையில்லை. அதுல வந்து நீங்க இதுவரைக்கும் இல்லாம 2 தலித் சமுதாயத்தை சேர்ந்த பெண்கள் இன்னைக்கு அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்காங்க. இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு சமீப காலங்களில் தலித் சமுதாயத்தை சார்ந்த பெண்கள் வந்து 2 பேர் வந்ததா எனக்கு தெரியல. 2 பேர் ஆக 3 தலித் சமுதாயத்தை சேர்ந்த 3 பேர் பிரதிநிதித்துவம் பெற்றிருக்காங்க. ஒருத்தர் வந்து தலித் கிறிஸ்டியன். தலித் கிறிஸ்டியன் வந்து தமிழ்நாட்டில் ஒரு முழுவதுமாக புறக்கணிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையும், அவங்க வந்து தன்னுடைய உரிமைக்காக சில போராட்டங்களை நடத்திக்கிட்டு அவங்க வந்து எங்களுடைய அந்த பிரதிநிதித்துவம், எங்களுடைய வாய்ப்புகள் மறுக்கப்பட்டிருக்கு, அதுக்காக நாங்கள் வந்து போராடிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி அவங்க போராடிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு விளிம்பு நிலை சமுதாயத்திலிருந்து அந்த விளிம்பு நிலை சமுதாயத்தில் கூட இப்ப தலித் கிறிஸ்டியனை வந்து தலித்துன்னு ஏத்துக்கிறதா, அவங்களுக்குரிய சலுகை அந்த பட்டியலினத்தில் அவங்கள கொண்டு வர்றதான்றதெல்லாம் ஒரு பெரிய விவாதமாக இருந்துகிட்டு இருக்கு, தேவையும் இருந்துகிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலை அந்த சமுதாயத்தை ஒரு கௌரவப்படுத்துகின்ற வகையில், அவர் அங்கீகரிக்கின்ற வகையில், அவர் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற வகையில் அமைச்சரவையில் இடம் கொடுத்தது வரவேற்க வேண்டிய திருமாவளவன் இதை சொல்றாருன்றத எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அடுத்து நான் இன்னொன்னு சொல்றேன். இன்றைக்கு தலித் பட்டியல் இனத்துல நிறைய அவங்களுக்குள்ள பிரிவுகள் இருக்கு. அந்த பிரிவுகள் எல்லாத்துக்கும் வந்து பிரதிநிதித்துவம் கொடுக்கறாங்கன்னா, இப்போ சிறுபான்மை அந்த தலித் சமுதாயத்து சிறுபான்மையினராக இருக்கிறவங்கள வந்து அங்கீகரிக்க கூடாதுன்னு திருமாவளவன் நினைக்கிறாரான்னு தெரியல. அவர் இஸ்லாமியர்களுக்கும் கொடுக்கல. நான் இதை முடிச்சிடறேன், இந்த ஒரு பகுதி கேட்டீங்க, அதை முடிச்சிடறேன். அதாவது அந்த சமுதாயத்தில் அவங்க தலித்தினுடைய சலுகைகளை அல்லது பிரதிநிதித்துவ படுத்திக் கொண்டிருக்கின்ற அந்த அவங்கள மட்டும் இல்லாம அதுல அருந்ததியர்கள் தொடர்ந்து பின்தங்கிய நிலையில இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இது அந்த சமுதாயத்தை சார்ந்தவங்க தலித்தினுடைய பிரதிநிதியா வரக்கூடாதா? அதை போலவே தென்பகுதிகளில் அந்த இவங்க தலித் சமுதாயத்தை சார்ந்த பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்டிருக்காங்க. ஆக 3 பிரதிநிதித்துவம் கிடைச்சிருக்கு. இன்னும் சொல்ல போனா இவர் சொல்லக்கூடிய, நான் நேரடியாக சொல்றேன், சகோதரர் பெஞ்சமின் வந்து இவர் வந்து எந்த பிரதிநிதித்துவம் இல்லைன்னு சொல்றாரோ அந்த பிரதிநிதித்துவம் தலித்துல அந்த வகுப்பை சார்ந்தவர். ஆனா அவர் கிறிஸ்டியன்றதுனால தலித் கிறிஸ்டியன் வராரு. அப்போ அவர் அந்த பிரதிநிதி தானே. அப்போ தலித் கிறிஸ்டியனை இவர் ஏத்துக்கலன்றதுதான் அதனுடைய பொருள். அவர் தலித் இருந்து கிறிஸ்டியன் ஆயிட்டதுனால அவர் அந்த சமுதாயத்தையோட இல்ல தலித்தியோட நான் ஏத்துக்கலன்னு சொல்லி மற்றவங்க சொல்றதை இவர் முன்வைக்கிறாரான்றது தெரியல. அது எந்த சூழ்நிலையில் இந்த அறிக்கை வந்ததுன்னு என்னால புரிஞ்சுக்க முடியல. இது அவருக்கு யாரோ தகவலான தகவலோ இல்ல அவருடைய பார்வையில் ஏதோ பிரச்சனை இருக்கிறதா நான் நினைக்கிறேன். மேற்கொண்டு அதை விமர்சிக்க விரும்பல. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில வந்து கடந்த முறை வந்து கிறிஸ்டியன் சமுதாயத்தை சார்ந்தவங்களுக்கு பிரதிநிதித்துவம் தர முடியல, அதனால வேற சில வாய்ப்புகளை தந்தாங்க. இன்றைக்கு இப்ப வந்திருக்க முடிவுல அதிமுகவில் இருந்து ஒரே ஒருத்தர் தான் நேரடியா முஸ்லிம் சமுதாயத்தை சார்ந்த ஒரு சகோதரி வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்க இந்த சூழ்நிலையில் அவ வந்து உடனடியா கொண்டு வர முடியல. நிச்சயமா வந்து அவங்களுக்கு பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற வகையில் வேற சில வாய்ப்புகளை உருவாக்குவாங்க. அதனால இப்போதைக்கு போதுமான எண்ணிக்கையில் வராதனால அவங்க அதை வந்து செய்ய முடியல. அதை சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்த இன்னைக்கு மற்றவர்களுக்கு வாய்ப்பு தந்திருக்கிறது போல முஸ்லிம் சமுதாயத்துக்கும் தருவாங்க. மேற்கு வங்கம், அசாம், கேரளா 3 மாநில முதலமைச்சர்கள் பொறுப்பேற்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு வாழ்த்து அப்படின்னு கருணாநிதி சொல்றாரு.
தமிழக முதலமைச்சருக்கோ அமைச்சரவைக்கோ அவர் வாழ்த்து சொல்லல, எதிர்க்கட்சிகளும் வாழ்த்து சொல்லல. ஆனா விமர்சனங்களை மட்டும் முன்வைக்கிறாங்க. அந்த சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு இடம் கொடுக்கல, இந்த சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு இடம் கொடுக்கல. நிர்வாக ரீதியாக எடுக்கக்கூடிய முடிவுகளை வந்து எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாமா? இல்ல, இதுல ரெண்டு விதமான அம்சங்கள் இருக்கு. ஒன்னு வந்து இந்த அழைப்பு அனுப்புவதோ வாழ்த்து சொல்லுவது என்பதோ ஒரு பொதுவா அந்த மாதிரியான, நீங்க இப்ப கேரளாவை முன்வைத்து ஒரு விவாதம் சமூக வலைத்தளங்களிலும் ஊடகத்திலும் நடந்து கொண்டு இருக்கிறது. அங்க நீங்க வந்து ஆளுங்கட்சி எதிர்கட்சி, இப்போ கேரளாவில் பிஜேபி ஆர்எஸ்எஸ் காரங்க சிபிஎம் மேல கடுமையான தாக்குதல், 2 பேர் இறந்து போயிருக்காங்க. ஆனா இந்த பின்னணியிலையும் கூட அந்த மாநிலத்தினுடைய பாஜக தலைவர் வந்து தோழர் பினராயி விஜயனை பார்த்து, முதலமைச்சராக பொறுப்பேற்கவிருக்கிறவரை பார்த்து மரியாதை நிமித்தமாக பேச முடியுது. இங்க உம்மன்சாண்டி அவர் வந்து இந்த அவருடைய ஊழல் குறித்து ஒரு கடுமையான விமர்சனங்களை எல்டிஎஃப் வச்சிருந்தது. ஆனா உடனடியாக ஒரு பதவி ஏற்க போகிற சூழ்நிலையில் அவங்களோட வீடு தேடி போய் பார்க்கிற ஒரு கலாச்சாரம் என்பது இருக்கு. ஆனா துரதிர்ஷ்டம் தமிழகத்தில் ரொம்ப நாளாவே அது இல்லை. ஈவன் வாழ்த்து சொல்லுவது கூட, ஒரு கட்சிக்கு வாழ்த்து சொன்னா ஏதோ நீங்க கருத்துக்களுக்கு எதிரான போராட்டத்தை நடத்துகிறோமே தவிர நபர்களுக்கு எதிராக அல்ல. செல்வி ஜெயலலிதா அவர்கள் அவர் கடைபிடிக்கிற நடவடிக்கைகளோ அவர் வைத்திருக்கக்கூடிய கொள்கைகளோ அது மீது எனக்கு கடுமையான விமர்சனம் இருக்கு. ஒரு தனிநபர் என்கிற முறையில் அவர் மீது எனக்கு விமர்சனம் கிடையாது. அது யார் மேலேயுமே இருக்க முடியாது. அப்போ அந்த கலாச்சாரம் தமிழகத்தில் இருக்கு. அதுல குறிப்பா செல்வி ஜெயலலிதா அவர்கள் அதிமுகவினுடைய தலைமை பொறுப்புக்கு வந்த பிறகுதான், நீங்க திமுக காரங்களோட பேசாதீங்க, நீங்க வந்து நான் ரொம்ப வருத்தத்தோட சொல்ல விரும்புறேன், இதெல்லாம் வந்து நீங்க அதிமுகவோடு தேர்தல் உடன்பாடு அல்லது நல்ல டேர்ம்ஸ்ல இல்லாத கட்சி குடும்பத்திலிருந்து பெண்ணெடுத்தால் கூட அதிமுக காரங்க எவ்வளவு நெருங்கிய உறவினராக இருந்தா கூட போக முடியாத சூழல் கடந்த காலத்துல எல்லாம் இருந்திருக்கு. ரொம்ப மோசமானது. ஒரு 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 காங்கிரஸ்காரர் ஒரு அதிமுக காரர் 2 வீட்டுக்கும் சம்பந்தம் நடக்குதுங்க. பையனுக்கும் பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்குது. கல்யாணம் நடக்கிற போது காங்கிரஸ்காரங்களா வருவாங்கங்கிறதுனால மணமக்கள்ல ஒருத்தருடைய அப்பா அதுல கலந்து கொள்ளல. இந்த மாதிரியான நிலைமைகள் ரொம்ப மோசமானது. அதே போல நீங்க கலைஞர் குறித்து நீங்க வந்து 3 மாநில முதல்வர்களுக்கு சொல்லியிருக்காரு, இவங்களுக்கு சொல்லல அப்படிங்கிறது கூட நான் கொஞ்சம் கொஞ்சமாக டீவியேட் ஆகி என்னன்னா, சமூக வெளியே கூட இப்ப என்ன ஆயிப்போச்சு அப்படின்னா, இப்ப நீங்க யாருக்காவது வாழ்த்து சொன்னீங்கன்னு வச்சுங்க, உடனே என்னாச்சு, இவங்க 2 பேரும் ஏதாவது இணைய போறாங்களா அல்லது காம்ப்ரமைஸ் தேடுறாங்களா, இப்படி பார்க்கிற நிலைமையும் இருக்கு. ஒவ்வொரு குறிப்பிட்ட நிலைமையில தான் பார்க்கணும். அடுத்து நீங்க சொன்ன இந்த விஷயம், நீங்க வந்து அமைச்சரவை மாற்றம் என்பது அது முதல்வரோட தனிப்பட்ட உரிமை. ஆனா கடந்த காலத்தில் அதிமுக பண்ணும்போது ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, ஏன் மாற்றப்பட்டார் என்பது தெரியாது, ஏன் ரீஇண்டெக்ட் பண்ணப்பட்டாருங்கிறது தெரியாது. அது வந்து ஒரு சீரியஸான விஷயம். நீங்க மக்கள்கிட்ட சொல்லுகிற போதுதான் மக்கள் அதன் மூலமாக புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் அது அல்லது அதுல ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா, இப்ப இந்த வேட்பாளர் தேர்வு அல்லது அமைச்சர் தேர்வு என்பதுல கூட ஒரு விதமான ஒரு நிதானித்து ஒரு முடிவெடுக்கலையோ அப்புறம் அதை மாத்துறாங்களோ என்ற எண்ணம் தோன்றக்கூடும். அதே போல நான் வந்து என்னன்னா, ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் வந்ததனாலேயே தாழ்த்தப்பட்ட மக்களுடைய எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் என்று நான் கருதல. ஆனா அதே சமயத்துல நீங்க ஒரு மன ரீதியாக பரவாயில்ல, நமக்கும் இதற்கு ஒரு அங்கீகாரம் வழங்கப்பட்டு இருக்கிறது என்கிற உணர்வு ரீதியான பெருமிதம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியமானது. சகோதரர் ஆவடிக்குமார் சொல்லுகிற போது ஒன்றை சொன்னார், முஸ்லீம்ல நாங்க ஒரே ஒரு சகோதரி தான் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு. நீங்க இந்த மாதிரி சில விஷயங்களை நீங்கள் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று நினைக்கிற போது அதற்கு தகுந்த மாதிரியான கேண்டிடேட்டை நீங்க முதல்ல போக்கஸ் பண்ணுவீங்க. அப்கோர்ஸ் நீங்களும் திமுகவும் தான் கட்டாயம் 2 பேர்ல ஒருத்தர் ஆட்சி பொறுப்புக்கு வருவோம் என்று நினைக்கிற போது சோசியல் காம்போசிஷன் ரொம்ப முக்கியமானது. நீங்க ஏதோ வர்றாங்க அதுல கொஞ்சம் பேரை எடுப்போம் என்பது சரியா இருக்காது, அப்படிதான் நினைக்கிறேன். அந்த வகையில் ரொம்ப முக்கியமான பார்க்க வேண்டியதா இல்ல, அந்த மாதிரி வேட்பாளர்கள் முன்னிறுத்தப்பட்டார்கள். அவங்க ஏதோ சூழ்நிலையில் வெற்றி வாய்ப்பு பெறவில்லை.
சொல்ல போனா நத்தம் போன்ற தொகுதிகள் யாரும் எதிர்பார்க்காத இடங்கள் எல்லாம் கூட வேட்பாளர் முஸ்லீம் சமுதாயத்தை சேர்ந்தவங்களை நிறுத்தி இருக்கோம். என்னால பட்டியல் தர முடியாது, நேரத்தை அதிகமா எடுத்துக்கோம். அதாவது எதிர்கட்சிகளை நடத்துற விதம் குறித்து அவர் சொன்னார். ஜனநாயகம் அப்படிங்கிறது ஆளுங்கட்சி எதிர்கட்சி ரெண்டும் சேர்ந்ததுதான். ஜனநாயகம் வெற்றி பெறணும்னா இதை நம்ம ஊக்கப்படுத்தாம இருக்க முடியாது அப்படிங்கிற திடமான என்ன இருக்குன்னு சொன்னவங்க ஜெயலலிதா. ஆனா அதற்கான உரிமையை கொடுக்கறாங்களா, வாய்ப்பை கொடுக்கறாங்களாங்கிற கேள்வி இருக்கு. நீங்க சொல்றதுல ஒரே ஒரு இல்ல என்னால பதில் சொல்ல முடியும். எதிர்கட்சிகளை நடத்துகின்ற விதம்ன்றதை விட எதிர்கட்சிகள் நடந்து கொள்ளுகின்ற விதம் அதையும் சேர்த்து பார்க்கணும்ல. இப்போ எதையுமே 2 கை தட்டினாதான் சத்தம் வரும். ஒரு கை சரியா இருந்ததுன்னா இன்னொரு கைக்கு வேலையே இல்லை. ஆக இன்றைக்கு எதிர்கட்சிகள் ஒரு அரசியல் ரீதியான இந்த ஒரு ஒற்றுமை உணர்வோடு பிரச்சனைகளை மட்டும் எதிர்ப்பது, தோழர் கனகராஜ் அவர்கள் சொன்னது போல பிரச்சனைகள் அடிப்படையில் அது சரியா இருந்தா பாராட்டுவதும் தவறா இருந்தா கண்டிப்பதும் ஒரு எதிர்கட்சிகளுடைய நியாயமான செயல்பாடு. ஆனா இப்போ நீங்க கேட்ட கேள்வியிலே ஒரு அமைச்சரவை புதியதாக பொறுப்பு இருக்குது, அது அவங்களுக்கு விருப்பமான அமைச்சரவையோ இல்ல எதிரியோ இல்ல விரும்பாதவரோ ஒரு மரியாதைக்கு அதை வாழ்த்துறது என்பது அல்லது அந்த ஒரு பொதுவா ஒரு வாழ்த்து சொல்றது ஒரு சாதாரணமாக எல்லாரும் இயல்பாக செய்யக்கூடிய ஒண்ணு. ஆனா இதை வேண்டுமென்றே இதை மட்டும் விட்டுட்டு சுத்தி இருக்கிறதெல்லாம் வாழ்த்துறதுன்றது உள்நோக்கம் இல்லையா? நீங்க இப்போ எங்கேயுமே சொல்லலன்னா கூட அது சர்ச்சை ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏதோ சரி அவங்களுக்கு ஏதோ வேலை இருக்கும் அதனால. ஆனா பர்டிகுலரா இதை செய்யாம மற்றதெல்லாம் செய்ய சொல்ல எதிர்கட்சி, நியாயமான எதிர்கட்சி நீங்க நம்புனீங்கன்னா அப்ப நாங்க எங்களை மட்டும் விமர்சிக்கிறீங்களே, இது நியாயமா? ஆளும் கட்சி கொதிக்கிற சோறு அப்படின்னா அதை பதம் பார்க்கக்கூடிய அகப்பை எதிர்கட்சி அப்படின்னு அண்ணா சொல்லியிருக்கிறாரு. சோரை பதம் பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பானையை உடைக்கிற முயற்சியில எதிர்கட்சிகள் அந்த வேலையை செஞ்சா அகப்பையை பதம் பார்க்க வேண்டிய நிலைமை தான் ஏற்படும்னு ஜெயலலிதா சொல்றாங்க. பதம் பார்க்கிறோம்னு பானை உடைக்கிற முயற்சியை தொடர்ந்து எதிர்கட்சிகள் செஞ்சுட்டு இருக்கிறனாலதான் ஆளும் கட்சி அந்த மாதிரியான ஒரு ரியாக்ஷனுக்கு ஈடுபட வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்களா அவரு சொன்ன வார்த்தைகள்? இல்ல, நீங்க சில சமயங்கள்ல ஒரு ஒரு சொலவடை அல்லது ஒரு தலைவர் சொன்னதை எடுத்துட்டு இப்படி தனியா எடுத்துக்கிட்டு அதை மட்டும் பேச முடியாது. நான் என்ன சொல்றேன், இதுல 2 பேருக்கும் பொறுப்பு இருக்குங்கிறத நான் மறுக்கவே இல்லை. ஆனா கூடுதலான பொறுப்பு ஆளும் கட்சிக்கு இருக்கு. நீங்க இப்ப நான் என்ன கேட்கிறேன், நீங்க அரசியல் கட்சிகளுக்கு அழைப்பு அனுப்பியிருக்கீங்களா? ஈவன் நீங்க பதவி ஏற்கிற போது கூட நீங்க தமிழ்நாட்டில் போன முறை செல்வி ஜெயலலிதா அந்த தண்டிக்கப்பட்டு மீண்டு வந்த பிறகு மீண்டும் பதவி ஏற்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன், ஒரு பிஜேபியினுடைய தலைவராக அவங்க திருமதி தமிழிசை இருக்காங்க, அவங்களுக்கு நீங்க இன்விடேஷன் கொடுக்க மாட்டீங்க. அந்த கட்சியில இருக்கிற யாரோ நபர்களுக்கு நீங்க கொடுப்பீங்க. அதுல என்ன வருது உங்களுக்குன்னா, நான் பிஜேபியில என்னை விமர்சிக்காதவங்க அல்லது என் விரும்புகிறவரை கொடுப்பேனே தவிர அந்த கட்சியினுடைய தலைவருக்கு நான் கொடுக்க மாட்டேங்கிறது அது எந்த வகையில நியாயம்? நான் திமுகவை விட்டுறேன். இப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் கொடுத்திருக்கீங்களா? நீங்க நீங்க கொடுக்கலைனாலும் நீங்க போக வேண்டியதானே அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது. நீங்க இன்விடேஷன் இல்லாம உள்ளே யாரையும், அப்போ அது உங்க தரப்புல இருக்கிறது. நான் அதுலதான் சொல்றேன், பிஜேபியோட உங்களுடைய உறவு என்னவாக இருந்தாலும் நீங்க தமிழிசை அவர்களுக்கு முடியாதுன்னு சொன்னதை எந்த வகையில் நியாயப்படுத்துவீங்க? எனவே நான் என்ன சொல்றேன்னா, இதுல நான் வெறுமனே அதிமுகவுக்கு மட்டும்தான் இதில் பங்கு இருக்கிறது என்று நான் சொல்ல மாட்டேன். இன்றைக்கு பொதுவெளியே மோசமா இருக்கு. பொதுவாக எதிர்கட்சிகள் மேல எனக்கு ஒரு சின்ன இயல்பான ஒரு கேள்வி இருக்கு, அது ஒரு சந்தேகம் இருக்கு, அதை நீங்க தெளிவுபடுத்தினா நல்லா இருக்கும். இந்த தேர்தலில் தான் அதிமுக வேண்டாம் அப்படின்னு சொன்னதோட சேர்த்து திமுகவும் வேண்டாம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அதிமுக பணம் கொடுக்கிறதோட சேர்த்து திமுகவும் பணம் கொடுக்கிறதாலாம் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. இப்ப இரு கட்சிகள் தான் எதிர்கட்சிகளாகவும் ஆளுங்கட்சியாகவும் இருக்கிற போது இந்த சிஸ்டத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய இந்த கட்சிகள் இவங்க 2 மேல இருக்கக்கூடிய கோபத்திலையும் வாக்காளர்கள் பணம் பெற்றாங்கிற கோபத்திலையும் உங்களோட செயல்பாடுகளை நீங்க எப்படி கட்டமைச்சுக்க போறீங்கிறதா இப்ப கேள்வியா இருக்கு. இல்ல, விமர்சிக்கிறதா நீங்க இந்த 2 கட்சியும் அப்படியே புறந்தள்ளுவது கிடையாது. நீங்க இது நல்ல கட்சி, மோசமான கட்சி, நல்ல கொள்கை இருக்கு, மோசமான கொள்கை இருக்கு, இதெல்லாம் சேர்ந்தது தானே ஜனநாயகம். இதுல விமர்சிப்பது என்பது வேற. நீங்க ஆனா இவர் இருக்கக்கூடாது, அவர் இருக்கக்கூடாது என்று சொல்லுகிற உரிமை மக்களுக்கு மட்டும்தான் உண்டே தவிர நீங்க அதை ஒரு கட்சி நீங்க மக்கள் முன்னால வைக்க முடியும்.
சோ 2 பேர் குறித்தும் ஏற்கனவே எங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த விமர்சனங்கள் இப்போதும் இருக்கு. மாற்று அரசியலை ஏத்துக்கலைங்கிற கோபம் மக்கள் மீது உங்களுக்கு இருந்தது இல்லையா? அதையும் சேர்த்து இல்ல, அந்த விமர்சனத்தை நான் சொல்றேன். அதாவது மக்கள் மீது கோபப்படுவதற்கு எனக்கு என்ன இருக்கு? என் பையன் நல்லா படிக்கல அப்படின்னு சொன்னா எனக்கு ஒரு வருத்தம் இருக்கு. அதை சரி பண்ண வேண்டும்ங்கிறதுல இப்படிலாம் பண்ணணும்பான்னு நான் சொல்றேன். நீங்க பணம் வாங்கி கொண்டு வாக்களிப்பது என்பது, அதாவது அதன் காரணமாக மாற்றி வாக்களித்தார்களா இல்லையா என்பதை தாண்டி பணம் கொடுக்க வரும்போது திருப்பி அடிக்கிற குணம் தமிழக மக்களுக்கு இல்லைன்னா, நீங்க உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்தா, நீங்க ஏதாவது ஓட்டு போட வேண்டியது வந்தா நீங்க பணம் வாங்குவீங்கன்னா, அவன் ரேஷன் கார்டுக்கு அதான் கேட்கறான். நீ சும்மாவா வந்த, நான் உனக்கு காசு கொடுத்தேன், அதுக்கு எங்கே போறதுன்னு. நீங்க எந்த சர்டிபிகேட் வாங்க போனாலும் அதிகாரிகள் அந்த கேள்வியை கேட்கறாங்க. அப்போ பரஸ்பரம் நீ முடிஞ்சா நீ வாங்கிக்கோ, நான் முடிஞ்சா நான் வாங்கிக்கிறேங்கிறது எந்த வகையில் நியாயம்? எனவே மக்கள் மீது விமர்சனத்தை வைக்கும். ரொம்ப நேரம் குறைவா இருக்கு திரு ஆவடிக்குமார். ஜனநாயகத்தை காக்க வேண்டிய பொறுப்பு எப்படி பார்த்தாலும் ஆளுங்கட்சிக்கு தான் அதிகமா இருக்குன்னு சுருக்கமான பதில். சுருக்கம் இல்ல, இது ஒரு மேம்போக்காக சொல்லப்படுகின்ற வார்த்தை. நான் என்ன சொல்ல வரேன், இப்போ ஆளுங்கட்சின்றது ஒண்ணுதான் இருக்க முடியும். ஆனா எதிர்கட்சிகள் ஒன்னா இருக்கா? ஒத்த கருத்தோட இருக்கா? அதுக்கு இல்லைன்னு சொல்லும். பிரச்சனைகள் அடிப்படையில் யார் நியாயமான பிரச்சனைக்கு, தேவையான பிரச்சனைக்கு அணுகுகிறார்களோ அல்லது போராடுகிறார்களோ அதை தான் ஒரு எதிர்கட்சியா பார்க்க முடியுமே ஒழிய, இந்த அரசாங்கம் அந்த இடத்தை நம்ம பிடிக்கணும்னு நினைச்சோம், மீறிட்டு இவங்க போய் உட்கார்ந்துட்டாங்க, அவங்களை எப்ப காலை பிடிச்சி கீழே தள்ளான்னு நினைச்சிட்டு இருக்கவங்க எதிர்கட்சின்னு நீங்க தமிழிசைக்கு கொடுக்காததுக்கு காரணம் என்ன? இல்ல, அதான் சொல்றேன். மத்திய அரசாங்கத்துக்கு அழைப்பு கொடுக்கிறோம். இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டில் ஒரு சிலர் கொடுத்திருக்காங்க. தமிழிசைக்கு இல்லைன்னா அவங்க கட்சியில அவங்களுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்கறாங்க, இவங்களுக்கு கொடுக்காம அடுத்தவங்களுக்கு அழைப்பு கொடுக்காம போறாங்க. அது அந்த கட்சியினுடைய குறைபாடே தவிர நாங்க எப்படி பொறுப்பேற்றுக்க முடியும்? தொடர்ந்து பேசலாம். இடைவெளிக்கு நம்ம தொடர்ந்து நிறைய பேசியிருக்கோம், அதனால நேரம் ரொம்ப குறைவா இருக்கிறது. நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு மிக்க நன்றி. நேயர்களை மற்றும் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.